தவிக தலைவர் விஜய் மக்களுக்கான மாற்று அரசியலை தர கட்சி தொடங்கினாரா அல்லது பிறரால் வரவழைக்கப்பட்டாரா என்பது விரைவில் தெரியவரும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிவிகே என்பதை தாங்கள்தான் முதலில் பதிவு செய்ததாகவும், ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் டிவிகே என குறிப்பிடுவது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தான் எழுதிய கடிதத்திற்கு தற்போது வரை பதில் வரவில்லை எனவும் தெரிவித்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய சுருக்கம் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான். தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவிகே என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன். அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்திடம் எந்த பதிலும் வரவில்லை. விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது மற்றவர்களால் வரவைக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை குறித்து முழுவதும் உங்களை போன்ற மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் செய்திகளை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அதற்கு பிறகு இது குறித்து நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு தொடர்பான அறிக்கையில் ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழ்நாடு 3வது இடத்தையும், செயல்பாடுகள் குறியீட்டில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளது. மத்திய இணையமைச்சர் பேராசிரியர் SP சிங் பாஹேல் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊராட்சிகளின் கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆய்வு செய்து இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பில்லமங்கலத்தில் உள்ள பட்டத்தான் கண்மாயில் மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற இந்த திருவிழாவில் உற்சாகத்துடன் பொதுமக்கள் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். ஊத்தா குத்து மீன்பிடி உபகரணத்தை மட்டுமே பயன்படுத்தி ஜிலேபி, விரால், கெண்டை, ஐயரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.